இந்த வீடு முதல்ல கீழே வந்து ஒரு 33க்கு 21 கட்டுறோம். அதுவே போதும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கட்டி கிரகப்பிரவேசமெல்லாம் முடியுது. அதுக்கு பின்னாடி ஒரு எண்ணம் வருது. அதாவது என்னோட எண்ணப்படி அந்த கிரகப்பிரவேசத்தில் அந்த பூஜைகள் நடக்கல. அதனால் வந்து நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு எதுக்கு இந்த ஓமகுண்டம் அமைக்கிறாங்க, அதுக்குள்ள எதுக்கு இந்த 108 திரைவெல்லாம் போடுறாங்க, சமைத்தெல்லாம் போடுறாங்க அப்படின்னு மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணிப்போது அந்த 108 திரைவங்கள் என்னென்னங்கிறத நாம் வந்து எழுதி வாங்கி அதை பார்க்கும்போது இந்த 108 திரைவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி தன்மை இருக்குது. அந்த ஒவ்வொரு தனித்தனி தன்மையும் நம் உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதை வந்து நெருப்பில் போடும்போது அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய காற்று, அந்த நெருப்பை சமநிலைப்படுத்துவதற்காக பிரபஞ்சத்திலிருந்து அந்த இடத்திற்கு வரக்கூடிய காற்று அந்த இடத்திலே அமர்ந்திருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கிறது. அந்த சக்தி யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அருகில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியாக அமையுங்கிற உண்மையை நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி ஒரு நாள் செஞ்சோம். அதுக்கு விரும்ப வந்திருந்தார். அப்புறம் ஒரு நாள் செஞ்ச பிற்பாடு ஒரு வாரம் செய்யலானாங்க. அதுக்கு சரினா அதில் ஒரு 5வது நாள் என்ன நடக்குதுன்னா, என்னோட ஃப்ரெண்டோட மனைவி கூப்பிட்டு வராங்க, சாமி கும்பிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து என்னோட கனவுல வந்து 7 கன்னிமார்கள் வந்து அந்த ஓமகுண்டத்துக்குள்ள உட்கார்ந்து பூஜை பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அதுக்கு அப்போ வந்து நான் ஒரு கலசத்தை மட்டும் வச்சு கீழே பண்ணிட்டு இருந்தேன். 7 கலசத்தை வைக்க சொல்ல மாட்டிருக்குது, சரி வச்சுட்டா போகுது அப்படின்னு வச்சோம். அப்புறம் அன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ அவங்க வாங்கிறதுக்கு ஒரு நான் தான் வாங்கி கொடுப்பேன், எங்கள் கனவுல தான் வந்துச்சு அப்படின்னாங்க. இதில் என்ன யார் தான் வாங்கி கொடுத்தேன்ன, நமக்கு தேவை வந்து உங்கள் கனவுல வந்திருக்குது, அது நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லி உடனடியே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் நைட்டு. அப்புறம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கலசத்துக்கெல்லாம் நூல் சுற்றி வச்சுட்டு அப்புறம் தான் யோசனை வருது. ஆனால் முதல் போட்ட கலசத்தில் வந்து ஆற்றுல போய் தண்ணி கொண்டு வந்து வச்சோம். இப்போ ஆற்றுக்கு இன்னும் ஆற்றுக்கு பிற்பாடு இப்போ ஞாபகம் வருது என்னன்றது அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்க மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்புறம் அந்த மழை கொட்டும் போது நான் முன்னாடி அந்த வீட்டில் வந்து கீழே ஒரு டாப் இறக்கியிருந்தோம், கீர்த்து கொட்டாய் பந்தல். அப்புறம் அதில் தண்ணி ஊற்றுற தண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் போசியில் குடிக்க வச்சு அந்த 6 கலசத்துக்கு நிறச்சி வச்சு அன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன். இது இப்படியெல்லாம் கொஞ்சம் ஒரு அதிசயமாக நடக்குங்காட்டி அவங்க டாக்டரு ஒரு மண்டலமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மண்டலமாக நடந்துச்சு. அந்த ஒரு மண்டலம் நடந்து முடிஞ்ச பின்னாடி இது நமக்காக தானே பண்ணிட்டு இருக்கிறோம், அது எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு பக்கத்தாரத்தை போய் கேட்க போனோம். அவர் ரேட் ரொம்ப எச்சா சொல்ல கேட்டு, சரி நம்மளால் அதை வாங்க முடியாது, சரி நமக்கே மேலேயே போயிடலாம், நமக்கு தான் இடம் இருக்குதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அது ஒரு ஃப்ளோர் வந்துச்சு. ஒரு ஃப்ளோர் வந்த பிற்பாடு அந்த சென்ட்ரிங் வேலை செய்கிறவங்களாம் என்னோடய ஃப்ரெண்டுக்கா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. மாமா இது இருக்கட்டுங்க, இன்னொன்று கட்டி சாமி மேலே வச்சிடலாம், கீழே கிளினிக் வச்சுக்கிறீங்க, இதில் வந்து 2வது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நீங்கள் குடியிருந்துக்குங்க, மேலே வந்து சாமி வச்சுட்டோமா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது விளையாட்டு போல. அப்போ சரிங்கடா. இது என்னென்னா, நம்ம எல்லாம் பில்லர் போட்டு கட்டிக்குது, பில்லர் போட்டு காங்கிரீட் போட்டுருவோம். அப்புறம் மெதுவாக ஒரு செங்கல்லாம் எடுத்து வச்சு
கட்டி கொண்டு வந்து சேர்த்துக்குவான். அப்படித்தான் இந்த பில்டிங் முழுக்குமே நடந்துச்சு. இதுக்கு ஒரு கடன் இதை எதுவும் வாங்காமல் அந்த இறைவனே கட்டி கொடுக்குறாரு. அப்புறம் இங்கே வந்த பிற்பாடு வெறும் இந்த வேள்வி மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் வரவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது. பக்கத்தில் ஒரு பால் குடமாட்டா கல்லில் செஞ்சு அதில் பால் ஊற்றி வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி சிலை செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்துட்டு இருக்குது. சிலை செய்கிறதுக்கு போய் கொடுத்துட்டோம். அப்புறம் அங்கே போய் அவர்கிட்ட சொல்லும்போது, சும்மா பால் குடம் மாட்டம் இருந்தால் மட்டும் போதாதுங்க, நடுவில் ஒரு இது மாதிரி ஒரு உருளையாட்டம் இருந்தால், இந்த அம்மிக்கல் உருளையாட்டம் இருந்துச்சுன்னா, நான் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த சிவனே நினைக்கல இருந்துச்சுன்னா, அது மேலே வந்து சாணி பிள்ளையாரை வச்சு நாம் அதில் வந்து செஞ்சு பால் ஊற்றி அதை கொடுக்கும்போது சாணியில் இருக்கிற சத்து பாலுக்கு போய் எல்லாத்துக்கும் மருந்தாக மாறு. ஏன்னா என்னோட நோக்கமெல்லாம் மருந்தே தான். எனக்கு அந்த சிந்தனை விட்டு வெளியே வரல. அப்புறம் அங்கே சொல்லி சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. ஒரு 15 நாள் கழித்து வர சொன்னார். போகிறோம். போய் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் வந்து உண்மை அப்படி இல்லை. இது வந்து இந்த சாமி வந்து பூமிக்குள்ளிருந்து சிவன் மேலேறி வரக்கூடிய ஒரு காட்சி. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பின்னாடி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அப்படியே ஒன்றுன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசமாக நடந்துட்டு இருக்குது. அப்படி சாமி சிலையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கும் என்னோட மனைவிக்கும் வந்து ஒரு வாக்குவாதம். சாமி வீட்டில் வந்து சிலை வைக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நீ என்ன வந்து அராவதித்தனமாக பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டையில் வாக்குவாதம். அப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் பிரச்சனை தீரல. நாம் சிலையை ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு, அவங்க செஞ்சாச்சுன்னு போய் எடுத்து தர வேண்டிய நேரம். அப்புறம் நீ என்னதான் சொன்னால் நடக்குமா? நடக்காது. இப்போ அந்த சிலை இங்கே வரத்துக்கே காரணம் வந்து அவிதான். அங்கே நடந்த விஷயம் இருக்குல்ல, அவி அம்மா வீட்டில் நாம் தாலி கழட்டி போட்டு வந்துக்கிறோமல்லா, அதுக்கு இங்கே சிலை வருதுங்க. வீடு கட்டி சிலை வைக்கிறங்காட்டி நம்ம வீட்டுக்கு சிலை வருது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நான் புரியாமல் பேசினாலுமே அதுதான் நடக்குது. நான் வீடு கட்டின பிற்பாடு உங்களுக்கு வந்து சிலை வைக்கிறேன்னு நம்ம சொல்லலைங்க, வீடு கட்டி சிலை வைக்கிறேங்க அப்படின்னு சாமிகிட்ட வந்து நாம் வாக்கு கொடுக்குறோம். அப்போ அது நடக்குமில்ல. அப்போ அது வந்து நடந்துருச்சு. நம்ம எல்லாம் சிலைக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்கே வந்து இந்த வாக்குவாதம் இருக்கும்போது 6 மணி ஆயிடுது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீ வெடிஞ்ச போச்சு, சரி அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நாளைக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ வை அப்படின்னு சொல்லிட்டு டீ வைக்க போயிட்டாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து வீட்டில் ஒரு எஃப்எம் செட் இருந்துச்சு. ஆமாம், அது சும்மா வாங்கிட்டு போட்டு நான் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் அந்த அன்னைக்கு எடுத்து போட்டேன். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஒரு அந்த ஆன்மீக கருத்தை பற்றி ஒரு கதை சொல்கிறார் ஒருத்தர். அவர் பேரெல்லாம் மறந்துட்டேன். கருத்து சொல்கிறாரு. அவர் என்ன கதை சொல்கிறாருன்னா, ஒரு மன்னர், ஒரு சக்கரவர்த்தி நகர்வலம் போகிறாரு. மாறு வேஷத்தில் குதிரை மட்டும் சூப்பரான குதிரையில் போகிறாரு. மன்னரோட குதிரை சின்னதாக சாதாரணமாக இருக்குமா, குதிரையில் போகிறாரு. போகிற வழியில் ஒரு 4-5 திருடர்கள் வந்து வழி மறைக்கிறாங்க. அந்த வழி மறைச்சி அந்த குதிரைக்காரனை அடித்து உள்காட்டுறதுக்கு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞர்கள் ஒரு 4-5 பேர் வந்து அதை திருடர்களை அடித்து முடுக்கி அவரை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றின பிற்பாடு அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் வந்து நாளைக்கு அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மன்னர் சொல்லிட்டு போகிறாரு. தின்றா இவர் சாதாரணமாக நினச்சி ஒரு மன்னர் அரண்மனைக்கு அது வரைக்கும் மன்னர்னே தெரியாது, அங்கே வரைக்கும் தெரியும். அப்புறம் அங்கே போகிறாங்க. போன பிற்பாடு மன்னர் வந்து நீங்கள் தானப்பா நேற்று என்னை காப்பாற்றுனீங்க, நான் தான் இந்த நாட்டோட சக்கரவர்த்தி, மாறு வேடத்தில் வந்தேன், அதனால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முதல் வந்தால் வந்து எனக்கு ஒரு வேலை வேணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அடுத்தவங்க வந்து எனக்கு விவசாயம் தான் தெரியும், எனக்கு விவசாய நிலம் வேணுங்க, அது இல்லாமல் தான் நான் வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், நான் வாழ்வாதாரம் தேட முடியல அப்படின்னு கேட்குறாரு. சொல்லும்போது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காடு கொடுக்குறாரு, விவசாய நிலத்தை கொடுக்குறாரு. அவர் இப்படி ஒவ்வொருத்தரும் அவனை கேட்டுருக்கும் போது கடைசி நபர் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை என்னோட வீட்டில் வந்து சோறு சாப்பிட்டு போகணும். ஒரு மன்னரால் வந்து எதை வேணா செய்ய முடியும், ஒரு சாதாரணமான ஒரு பிரஜை வீட்டில் போய் முடியாது. ஏன்னா அதுக்கு 1000 காரணம் கேட்பாங்க மந்திரி சபையில். அப்புறம் தான் அவர் யோசனை பண்ணுறாரு, ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறாரு. அந்த அரண்மனையை கட்டி அவரோட பொண்ணை அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அப்போ அவரோட பொண்ணை வந்து அவருக்கு கட்டி வச்சு மாமனாரா போறாரு. அப்படி சொல்லி கதை முடிச்ச பிற்பாடு அது ஒரு சுருக்கத்தை சொல்றாரு. நீ வந்து கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ கேட்கறத கொடுப்பாரு. ஆனால் வந்து உன்னோட இருதயத்தையே வந்து கடவுளாக மாற்றிட்டீங்கன்னா அந்த இருதயத்துக்குள்ள அவர் வந்துட்டு அவருக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதை வந்து செஞ்சிருவார். அப்போ வந்து நீ கேட்காததெல்லாம் உனக்கு கிடைக்கு, உன்னோட இருதயத்தை வந்து கோயிலாக மாற்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த கதை கேட்டுட்டு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு செஞ்சிடலாமா வந்தாச்சு. அப்போ இறைவன் வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து பேசுறாருன்னு பார்க்கணும். கொண்டு வந்து கொடுத்த அந்த மனசை மாத்துறதுக்கு அது எப்படி வழி வருது? இந்த கதை கேட்டதுமே வந்து மனம் மாறி வைக்க சொல்லியாச்சு. இங்கே சிலை கொண்டு வந்து முறைப்படி பிரதிஷ்டை நானே தான் பண்ணுறேன். நான் ஐயரை விட்டு பண்ணல, நானே பண்ணுறேன். பண்ணும்போது பல பேர்கள் சொன்னாங்க, வீட்டில் கொண்டு வந்து நீ சிவனை வைக்கிற, பார்க்கலாம் இப்படி சொன்னவங்கெல்லாம் தெரியல. இங்கே சிவன் வந்து இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்கிறார். அப்போ நம்ம இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட மனசை முழுக்க இறைவன் ஆட்சிக்கு நாம் விட்டுட்டுமா, இறைவனை கொண்டு வந்து சேர்த்திட்டுமா, அப்போ வந்து நமக்கு வந்து எதுவுமே நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. எத்தனையோ கஷ்டத்தில் இருப்போம். இப்போ நான் தான் போய் சொன்னேன்ல, அந்த சாமிக்கு போய் பொங்க வைக்கிறப்போ வந்து என்னோட நிலைமையெல்லாம் ரொம்ப கீழே. இன்னைக்கு வந்து சாதாரணமாக அந்த நிலையெல்லாம் மாறி நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து நம்மை வந்து பல பேர் மதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நம்மால் பல பேர் இப்போ இவரெல்லாம் கண்ணு தெரியாமல் வந்து நீ கண்ணு தெரிகிறாருன்னா இதை விட நமக்கு இறைவன் என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அப்போ அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை பெறுறதுக்கு நம் எண்ணங்கள் முழுக்க அந்த இறைவனையே நினச்சிட்டு இறைவனையே வழிபட்டு வாழ்ந்தோமா, நம்ம வாழ்க்கை வந்து நலமாக மாறிடும். இப்போ நான் நினைக்கிறதெல்லாம், எனக்கு 2 பசங்க, அதில் ஒரு பையன் இளைய பையன் ஆத்மலிங்கேஸ்வரர், மூத்தவைய தெய்வ பாரதி. இப்படித்தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அவருக்கு வந்து என்னோட பையனை மாற்றியாச்சு. இனி நான் என்ன செய்வேனே, என்னோட வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தைகளுக்கு நான் செய்யணும். அந்த எண்ணங்கள் இருந்ததுனால என்ன, இப்போ இந்த இரவு முழுக்க என் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிற மாதிரி. அந்த என் பேரன் பார்த்தீங்கன்னா
அந்த பூஜையில் வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆகிறான். காலையில் வந்து எந்திரிச்ச உடனே வந்து நான் தப்பிச்செல்லாம் போகவே முடியாது. 2 வழி இருக்குது, எந்திரிச்சுக்குவானுங்க. 2 வழி இருக்குது. இந்த வழியில் தப்பிச்சு போறேன்னா அவன் இங்கே வந்துடுவான். இங்கே வந்து ஒரு இது இல்லாமல் அவன் தான் செய்வான். நான் தண்ணி மோந்து தான் கொடுக்கணும். நான் கடைசியில் அந்த சுற்றிட்டு வருவேன் சாமியை, அந்த சாமி சுற்றிட்டு வருவேன். அதையான் பார்த்துட்டு இருந்து எனக்கு முன்ன அவன் சுற்றிடுவான். முதல்ல போய் அவன் சுற்றிடுவான். இப்படி வந்து அந்த இறைவன் வந்து கொடுக்குறாரு. இந்த மகா சிவராத்திரிங்கிறது வந்து மிகச்சிறந்த ராத்திரி அப்படிங்கிறது ஒன்று. ஒரு 21 சிவராத்திரி நாம் வந்து கடைபிடிச்சிட்டுமா, அந்த சாமியை வந்து முழுமையாக இடையூறாமல் வணங்கிட்டுமா, நமக்கு வந்து 21 சந்ததிகள், நமக்கு வந்து தோஷமில்லாத பிறப்பாக பிறக்கு. பக்திமான்களாக சிவபக்தர்களாகவே இருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பேரன், அவன் வயசு ப்ரீ கேஜி போகிற பையன் காலையில் எந்திரிக்கிறதே கஷ்டம். ஆனால் வந்து விடமாட்டேங்கிறான். நான் வந்து அவனுக்கு தெரியாமல் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு கீழே போயிட்டுனா, மறுபடியும் கீழே போய் என்னை பார்ப்பானுங்களா, அப்போ மறுபடியும் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்து சாமி கும்பிட்டு அவனை கூட்டிட்டு வந்து அவனை அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு அந்த மனசுக்குள்ள வந்து ஈடுபாடு வந்துடுச்சு. இப்போ அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இத்தனை பேர் இருக்குன்னு கேட்டு அவன் பயந்துட்டான். இல்லைன்னா வந்து எதுவுமே நான் செய்ய முடியாது, அவன் தான் செய்வான். அந்த அளவுக்கு அந்த சிவபக்தர்களாக வந்து மாறுவாங்க. இந்த மகா சிவராத்திரிங்கிறது வந்து சாதாரண சிவராத்திரி இல்லை, மிகச்சிறந்த சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னென்னா, அதாவது 14, அதாவது 14வது நாள் இந்த சிவராத்திரி, 15வது நாள் வந்து அமாவாசை. அந்த அமாவாசை, இந்த சிவராத்திரி முடிஞ்சு அமாவாசை துவங்கும் போது இந்த பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுது. இந்த அமாவாசையில், பௌர்ணமியில் இல்லை. பௌர்ணமியில் வந்து பகல் மாதிரி தான் எனக்கு வெளிச்சம் வருதில்ல, ஒளி வருதில்ல. இந்த அமாவாசையில் மட்டும் அந்த பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. அந்த துண்டிக்கப்படும் பொழுது கடல் அலைகள் எல்லாம் வந்து ஏறு. நாம் இதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடல் இருக்குது. கடலுக்குள் என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தன்மைகள் எல்லாம் நம்ம யூரினரி பிளாடர், சிறுநீரக பை ஒரு கடல். அப்போ அந்த கடல் கொந்தளிக்கிற மாதிரியே நம்ம சிறுநீரக பையும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தும் பொழுது கடலிலிருந்து எப்படி ஆவியாகி மேலே சென்று மலையாக மாறுகிறதோ அதே போல நமது சிறுநீரக பையிலிருந்து ஆவியாகி மேலே சென்று மூளையுடன் கலந்து நீராக வருவதுதான் செந்நீர். இது எல்லா மருத்துவத்துக்குமே ஒரு தெரியாத புதிர். நான் சொல்ற கருத்து ஆங்கில மருத்துவத்துக்கு தெரியாத புதிர். அவங்க வந்து என்னன்னா, ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ரத்தம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் ரத்தத்துக்குள்ள ஒரு மூலக்கூறு இருக்குது, அந்த மூலக்கூறு ஆவியாகி மேலே போகுது, மறுபடியும் தீர மாதிரி கீழே வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மேலே போகிறது கீழே வந்து உருமாறுறதெல்லாம் தெரியாது. அந்த ரத்தத்தை பார்த்தா சிவப்பாக தான் இருக்கு. இதுதான் அவங்க தெரிஞ்ச உண்மை. இதுக்குள்ளே வந்து என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ நுரையீரல் இருக்குதுன்னா 2 நுரையீரல் இருக்குது. ஒரு நுரையீரல் வந்து சுருங்கும் போது இன்னொரு நுரையீரல் விரிகி. அதனால தான் வந்து ஒரு மூக்கில் வந்து காற்று உள்ள போக்கு, இன்னொரு மூக்கில் வந்து காற்று வெளியே வருது. இது நாளிகை கணக்கில் மாறு. இது வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாது. கிட்னியும் அப்படிதான். ஒரு கிட்னியில் வந்து உப்பு நீர் கீழே இறங்கு, சிறுநீரக பைக்கு வந்து அந்த சிறுநீரக பையில் ஒரு வெப்பம் ஏற்பட்டு இன்னொரு கிட்னிக்கு மேலே ஆவியாக ஏறு. இந்த ஆவியாக இருக்கிறது வந்து அந்த இதுக்கெல்லாம் தெரியாது, ஸ்கேனருக்கெல்லாம் தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு கிட்னி வேலை செய்யறதில்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, ஒரு கிட்னி எடுத்துட்டா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டியூப் இருக்கும்போது அது கீழே இறங்கி, நீர் கீழே இறங்கி ஆவி மேலே போகிறது ஃப்ரீயாக போகும்.
ஒரு கிட்னி எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுலேயே நீர் இறங்கி இன்னொன்றுக்குள்ளேயே மேலே ஏறும்போது அது ஒரு வெப்பத்தை உருவாக்கி நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 8 வருஷம் வாழ்றான்னு சொல்லுவாங்க, 8 வருஷம் தான் வாழ்றான்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் வந்து வாழ்றாங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க, எல்லாத்துக்குமே கிடையாது. கிட்னி மாற்று சிகிச்சை செய்வாங்க, லட்சத்தில் செலவு பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆயுள் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே மறுபடியும் கால் வீங்கி கை வீங்கி பிரச்சனைகள் ஆயிரும். இது ஒருத்தர் மட்டும் கிடைக்கல, 2 பேர்த்த இன்னொருத்தர் கிட்னி எடுத்து வைக்கிறாங்களா அவங்களுக்கும் பாதிப்பு. இது மாதிரி வந்து இன்னும் அறிய முடியாத நவீன மருத்துவங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் வந்து எந்த காலத்திலேயே வந்து அவங்க சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து நாம் வந்து உண்மையை தெரிந்து அந்த இறைஞானத்தோடு இருக்கும் பொழுது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு நாம் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோமா, நாமும் தெய்வத்துக்கு சமமானவர்கள், நம்மையும் தெய்வமாய் வணங்குவார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மகா சிவராத்திரிங்கிறது நம் உடலை பாதுகாக்கக்கூடிய ராத்திரி, இந்த விழா கொண்டாடுறது. இந்த சிவனுக்கு அந்த சிறப்பு அந்த சேவைகளை வந்து நாம் செய்யும் பொழுது நமது உடம்புக்குள் ஒரு சக்தி ஏற்பட்டு அந்த அதிர்வலைகளை மாற்றிடுது. ஏன்னா எப்பவுமே நெருப்பை தேடி பிரபஞ்ச சக்திகள் வரும். அந்த பிரபஞ்ச சக்திகள் நம் மீது படும் பொழுது நமது உடல் ஆரோக்கியம் பெறும். நம் உடல் ஆரோக்கியம் பெறும்போது நம் உடல் நோயின்றி சுகமாக வாழும். இதுதான் விஷயம். இதை வந்து நாம் தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த உண்மையை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் எங்கேனாலும் ஒன்று புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு. இந்த நம்ம குருநாதர் வேணுகோபால் சாமிகள் சொன்னதை வந்து ஒரு நாளில் வந்து எந்த கொம்பனாலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுவே கதியாக கிடந்து மனப்பாடம் பண்ணி 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 அதுக்கு பின்னாடி தான் புரிய முடியும். அது மாதிரி இது அவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம் எனக்கு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் அவரோட இடத்துக்கு போயிட்டு வந்த பிற்பாடு தான் இது எல்லாமே நடக்குது. அதுக்கு முன்னாடி பல விஷயம் நடந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல கட்டலாங்கிற எண்ணம் வந்து அங்கே போயிட்டு வந்த பிற்பாடு தான் நடந்துச்சு. அதாவது ஏற முடியாத சூழ்நிலையில் கூட ஏறி வந்து 4 முறை வந்தாங்க. கீழ் ஃப்ளோருக்கு ஒன்று, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, பிரமிடு கட்டிட்டுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து விளக்கு வைக்காம தான் இருந்தேன். அந்த அம்மா வந்து விளக்கு வச்ச பிற்பாடு தான், தீபம் ஏற்றி கொடுத்த பிற்பாடு தான் அந்த பிரமிடுக்குள்ளே இப்போ நான் தினம் போய் தீபம் வச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் வரலையே. இந்த இடத்துலையே தான் இருக்குது. நாம் அதுக்கு போய் தீபம் வைக்கிறாங்கிற எண்ணம் வரல. ஆனால் அந்த அம்மா வந்த பிற்பாடு தீபம் ஏற்றின பிற்பாடு வச்சுட்டோம். அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியாத காலத்தில் கூட இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. இவர் வெட்டிங் டே கூப்பிட்டு வருவார். அப்போது நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன். கரெக்டாக நான் போகும்போது கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போய் அங்கே விளக்கு பற்ற வச்சுட்டு தான் அதை செய்வாங்க. அந்த இருட்டில் நான் போகும்போது கூட ஏன் இவ்வளோ லேட்டு, மாடி வீட்டுக்காரருக்கு என்ன இவ்வளோ லேட்டாக வர்றீங்க, ஏன்னா நீ மாடி வீட்டுக்காரருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட வந்து நம்ம உருவம் வந்து அவங்களுக்கு தெரியுதுன்னா அதுதான் சாமி. அப்போ இந்த சாமியை வந்து பற்றி பிடிக்கிறதுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை. நம் எண்ணங்கள் முழுக்க முழுக்க அவரை சுமக்க எண்ண வேண்டும். சுமக்க எண்ணும் பொழுது எல்லாமே வரும்.